வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் பேனட் ஃப்ரம் விஜய் டெலிவிஷன், விஜய் டிவி. அந்த தகவல் கேட்டதுமே பல பேர் சந்தோஷப்பட்டார்கள், கொண்டாடினார்கள். அதுல சில உறவுகள், சில நண்பர்கள், நண்பிகள், சகோதரிகள், சகோதரங்கள் கண்டிப்பா இன்னொருத்தருடைய பேரையும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா 3 பேரோட பேர் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. இவங்களையும் கண்டிப்பா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பேனட் பண்ணணும் அப்படின்ற ரீதியில அந்த நபர்கள் யாரு, என்னுடைய கருத்து என்ன. அதே நேரத்தில் கமருதீன் விஜே பார்வதி முகத்திரை கிழிந்தது அப்படின்னு சில மக்கள் இந்த பிக் பாஸ் பேஜஸ்ல போட்டிருந்தாங்க. அதை பற்றி என்னுடைய கருத்து 2. 3வது நம்ம பிரியங்கா மேம் அவர்கள், பாவனி மேம் அவர்கள், அமீர் அவர்கள், அவங்க சில பேருக்கு படிப்பித்த பாடம் உண்மைகளை கிளின்னு கிழிச்சிருந்தாங்க. இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். சரியா? நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும், முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திவாகர் பேனட். ஏன் அப்படின்னா உதவாது, வீட்டுக்கு உதவாது, நாட்டுக்கு உதவாது. அப்ப அப்படிப்பட்டதை பல கோடி போட்டு ஒரு ஷோ எடுக்கைக்குள்ள போட்டா என்ன நடக்கும்? அது நாசப்படுத்திடும். அது நாசப்படுத்தின விடயங்களை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். பிக் பாஸை நாசப்படுத்திச்சு, குக் வித் கோமாளி செட்டை நாசப்படுத்தி 2 உயிர்கள் போயிருக்கும் தப்பிட்டு. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒண்ணுதான், அது கண்டிப்பா பேனட் பண்ணப்பட வேண்டியதான். சரி, இதோட இந்தாலோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரை சொல்லியிருந்தார்கள். அதிலும் ஒரு ஆசிரியர் அவர்கள் என்னோட இமெயிலுக்கு இன்னொரு விடயம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வேற இதுல போட்ட இது ஒரு ஸ்பீச் மாதிரி ஒன்று பண்ணது. அதுல 3 பேரையும் சொல்லி இந்த நபரை பேன் பண்ணியாச்சு, திவாகரை பேன் பண்ணியாச்சு. அப்ப இவங்களை என்ன, இவங்களும் பேன் பண்ணப்பட வேண்டிய நபர்கள். ஏன்னா இப்படியான நபர்களை பார்த்துட்டு இதே மாதிரியான நபர்கள் பல பேர் உருவாவாங்க. ஸோ எப்படி திவாகர் ஒரு கேவலமோ இவங்களும் ஒரு கேவலம், தடை செய்யப்பட வேண்டிய நபர்கள் அப்படின்னு. அதுல ஒன்று விஜே பார்வதி மேம், இன்னொன்னு கமருதீன், இன்னொன்னு சாண்ட்ரா மேம். சரிங்களா? இந்த 3 பேரும் அப்படின்னு அவங்களுடைய சோஷியல் மீடியால போட்ட போஸ்ட்டுக்கு 3500 லைக். அதுவும் பிக் பாஸ் முடிஞ்சு, அதுவும் அவங்க பெருசா ரெகுலரா போஸ்ட் எல்லாம் போடுறதில்ல. அவங்களுடைய ஆசிரியர் வட்டாரம், பாடசாலை வட்டாரம், மாணவர்கள் வட்டாரம் அப்படி என்பதுதான் அவங்களுடைய அதிகமான அந்த சோசியல் மீடியா இதுல இருக்கும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான ஒரு ரசிகர் அவங்களோட குடும்பமே. அப்ப தலைவர் ஃபேன்ஸோட அட்மின்ஸ், ரசிகர்கள் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. 2022 தலைவர் கூட நின்று போட்டோ எடுத்திருக்காங்க, அவங்களும் அவங்களோட கணவரும். ஸோ அப்படி தீவிரமான தலைவர். இதுதான் அவங்களோட பேக்ரவுண்ட், சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட். பட் வித்தின் 48 hours 3500 லைக்ன்றது சாதாரண விடயம் இல்லை இந்த டைம்ல. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படி என்பதான் உண்மை. சரி, திவாகர் பேனட் கண்டிப்பா 100% பேன் பண்ண வேண்டும். இதை முதலே பண்ணியிருந்தா பிக் பாஸ் சீசன் 9க்கு இப்படி ஒரு கேவலம் வந்திருக்காது. அதே போல விஜே பார்வதியை பற்றி கேட்டீங்கன்னா நானும் அதைத்தான் சொல்றேன். விஜே பார்வதி பிக் பாஸ் சீசன் 9ல பண்ணது குப்பையிலும் குப்பை. சரியா? நான் விஜே பார்வதி ஃபேன்ஸ் கிட்டே நான் கேட்குறேன், சிம்பிள். ஒரு 100 நாள் அந்த ஆட்டத்தில் கமருதீனை விட்டு பிரிய முடியாது, கம்மு அப்படின்ற மாதிரி காது கூசுற மாதிரியான வார்த்தைகள், கெட்ட அசிங்கமான விடயங்கள் எல்லாம் பண்ண பார்வதி லைவ ஒன் பண்ணா இந்த கர்மங்கள்லாம் வந்திருக்கும். ப்ரொமோலையும் இந்த கர்மங்கள்லாம் வரும். திவாகர், பார்வதி, கமருதீன் இந்த கர்மங்கள்லாம் வரும். சரியா? சந்தனத்தையும் அசிங்கத்தையும் வச்சா அசிங்கத்துக்கு தான் ஈ அதிகமா மயக்கும். அந்த சந்தனத்தோட நறுமணத்தை விட ஈயோட அந்த அசிங்கத்தோட நாத்தம் தான் பல பேரை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படிதான் விஜே பார்வதி, கமருதீன், திவாகர் இன் பிக் பாஸ் சீசன் 9. அப்ப அங்க அவங்க பண்ண அசிங்கங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படின்னு சொன்ன பார்வதி நாய் பிக் பாஸ் குறைக்க விடுறாரு. உலக பிக் பாஸ் இப்படி நடக்கல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு அந்த அதுல அப்படியே கமருதீன் இப்படி இருந்த பார்வதி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீனோட மாசத்துல ஒருக்கா போட்டோ அப்படின்ற மாதிரி. ஏன் அவங்களோட ப்ரொஃபைல போய் பாருங்க, எத்தனை போட்டோ கமருதீனோட போட்டிருக்காங்க அப்படின்னு. இல்ல என்ன அவங்களுக்கு புரியுது இல்லை, அது அசிங்கம், குப்பை அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைல்
அதுவே வந்து கிளீனா இருக்கணும் போட்டு சில முக்கியமான போட்டோஸை மட்டும் போட்டிருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சு 3 மாசம் ஆக போது. அதுக்கப்புறம் நிறைய போட்டோ போட்டாங்க, நிறைய அப்டேட் கொடுத்தாங்க. எத்தனை அப்டேட் கமருதீனை பற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் அவரும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது அசிங்கம் குப்பைன்னு. வீட்டுக்குள்ள குப்பையோ அசிங்கத்தை போட்டா வீடு அழகா இருக்காது. அப்ப எது இருக்கணுமோ அதைத்தான் வைப்பாங்க. ஆனா பிக் பாஸ்ன்றது அதை பற்றி இல்லை. அது அந்த எதுவுமே இல்லை. என்ன கர்மமும் பண்ணலாம், பார்க்குற மக்கள் எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படி என்பது. ஸோ இதுதான் சரிங்களா, இதுதான் அவங்க பண்ண எச்சத்தனத்தின் உச்சம் பிக் பாஸ் சீசன் 9ல். ஸோ அப்போ அந்தளவு தூரம் அந்த ஷோவை நாரடிச்சது விஜய் பார்வதி. எந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணல, டாஸ்க் பண்றவங்களையும் விடையில, ஃபேக்கா நடிச்ச ஒரு நபர். ஸோ இவங்க ஆசிரியை அவர்கள் சொன்னது போல விஜய் பார்வதி ஷுட் பி பேனட். பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்கு, குவித் கோமாளி போன்ற ஷோக்கில் விஜய் பார்வதி பேனட். அதே போல தான் அவர் கமருதீன் அப்படின்றவர் 30 வயசாக போது எங்க என்னென்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பிக் பாஸ் ஷோல அவ்வளவு நாரடிச்சவர், ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் டீசெண்டா எல்லாம் பண்ணுவாராம். இதான் பக்கா ஃபேக்ன்றது. ஐ அக்செப்டட். அடுத்த நபர் யார் அப்படின்னா சாண்ட்ரா மேம். கண்டிப்பா நம்மளும் சாண்ட்ரா மேம் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி பண்ணபடியாத்தான் இவங்க அதை ஓவர்டேக் பண்ணணும்னு பண்ணாங்க. பட் வட்டவா அது மக்களுக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. ஸோ ஐ அக்செப்டட். அதுவும் பேனட் பண்ணப்பட வேண்டியதான். முக்கியமா விஜய் என்ற ஒரு வாயில வேற மாதிரி வருது. அவன் நடிகன் பேரை சொன்ன, அவன் விஜயோட பேரை சொன்னால எனக்கு. ஸோ ஓகே, அப்ப அவன் அப்படி ஒரு கேடி கட்டவன், பொண்டாட்டிய கலட்டி விட்டுட்டு கண்டாண்ட குப்பையோட சுத்துறான், பிள்ளைகளை கை விட்டுட்டு ஏதோ செலவழிக்கிறான், பெத்தவங்களை விட்டுட்டு எங்கேயோ போய் கிடக்குறான், 51 உயிர்களை அழிச்சிருக்கான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு புருஷன் பிரஜின் சார் அவர்கள் சப்போர்ட் பண்ணிக்க இந்த அம்மாவும் ஷேர் பண்ணுது. நான் அதுக்குத்தான் பேட் போடுவேன். ஆனா அங்க பிக் பாஸ்ல திவ்யா மேமை பத்தி, அவங்களோட கணவரை பத்தி ஒரு 3 வீக் நாசப்படுத்தினாங்க. சரியா? அப்ப ஏமா உனக்கு திவ்யா மேம் அவர்களை அப்படி ஒரு தப்பே பண்ணாத ஒரு பொண்ணை அப்படி குறை சொல்றான்னா, இங்க இவன் வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம் பண்றான். ஆஸ் அ வைஃபா நீ என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு பொங்கி இருக்கணும். நாளைக்கு உன் புருஷன் இப்படி பண்ணாலும் நீ இப்படி பண்ணுவியான்னு ஒரு சகோதரி கேட்குறாங்க சாண்ட்ராவை பார்த்து. ஓ, நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்றியா? அப்ப நாளைக்கு உன் புருஷன் நான் நடிக்கிற நடிகையோட போயிட்டு உனக்கு உன் பிள்ளைகளின் டாட்டா சொன்னா அப்பையும் அப்படி நீங்க கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியுமா சாண்ட்ராவால? முடியாதுல்ல. ஸோ அப்ப சாண்ட்ரான்றதும் தேவையில்லை இந்த சொசைட்டிக்கு, ஐ மீன் பிக் பாஸ் போன்ற ஷோக்கு. ஸோ ஐ அக்செப்டட். திவாகர், விஜய் பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா, இந்த 4மே வந்து பேனட் பண்ணப்பட வேண்டிய நபர்கள். திவாகர் மூலம் இந்த விடயங்கள் மக்களுக்கு புரிந்தது, சிறப்பு. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய பிரியங்கா மேம் அவர்கள், தலைவரோட தீவிரமான ரசிகை. இந்த விஜய்க்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல, காலம் பேசாத ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் என்றது போல, இந்த விஜய் என்ற ஒரு கேவலம் பிடித்த மனிதனுக்கு அந்த காலம் இந்த வருடம் படிப்பிக்கின்ற பாடங்கள் மிக பயங்கரமா இருக்கும். அதை உலக மக்கள் பார்க்கிறார்கள். அவ்வளவு தூரம் கேடு கட்டவன் விஜய் என்றவன். ஓகே, சரி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா மேம் மீதும் நிறைய இந்த சோசியல் மீடியாக்கள் நிறைய பொய்களை சொல்லிச்சு. அதுல முக்கியமா அமீர் பாவனி அவர்களை பிரித்தது பிரியங்காவால தான் நடந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலா அமீர் பாவனி பிரியவும் இல்லை, பிரியங்கா மேம் அப்படிப்பட்ட ஆளுமே இல்லை. அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க, பல பேரை உயர்த்தி விட்டுருக்காங்க. பட் சொசைட்டி அப்புறம் இந்த மணிமேகலை போன்ற நபர்கள் எல்லாமே உயரத்தில் இருக்கிறவங்க. இவன் விஜய் அப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், தல அஜித் அவர்களை பார்த்து இந்த காகம் கத்துறது போல கத்தி கொண்டு இருப்பானோ அது போலதான் மணிமேகலை. அண்ட் மணிமேகலை போல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சில கூட்டம். அப்ப அந்த கூட்டம் பிஆர் டீம்கிட்ட கொடுத்து காசை கொடுத்து பிரியங்கா மேமுக்கு எதிராக பேச வைக்கிறது. அப்படித்தான் இப்ப ரீசெண்டாகவும் நடந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பாவனி மேம் அவர்களை அவங்களுடைய 1 வருட பூர்த்தியான அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அவங்களோட ஸ்டோரி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. எங்களை விட அதிகமா சந்தோஷப்பட்டது எங்களோட கல்யாணத்துல பிரியங்கா மேம். எப்படி ஒரு தம்பியோட கல்யாணத்துல ஒரு அக்காவுக்கு எப்படி சந்தோஷம் இருக்குமோ பாருங்க அவங்களோட முகத்தை அப்படின்ற ரீதியில இந்த சில காக்கா கூட்டங்கள் பிரியங்கா மேமை பார்த்து கதறிக்கொண்டிருந்த காக்கா கூட்டங்களுக்கு செருப்படி கொடுத்தாங்க. அது சிறப்பு. சரிங்களா? தலைவர் சொன்னது போல காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றதுல நடக்கிற சம்பவங்கள் சிறப்பு. ஓகே மக்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்கள் தொடர்பாங்க மே 4 அந்த வெற்றி கொண்டாட்டத்தோட நம்ம இப்பயே அறிவிச்சிட்டோமே, அப்புறம் என்ன, மக்கள் ஸ்டாலின் ஐயா பக்கம். நன்றி.